பால்வளத்துறை அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரலையில் சென்று கொடுக்கின்ற ஒரு திட்டத்தை இன்றைக்கு விரிவாக்கம் செய்திருக்கின்றோம். இதன் வாயிலாக இன்னும் ஒரு முயற்சியை வெற்றிகரமாக ஆவி நிறுவனம் எடுத்திருக்கிறது. இதிலேயும் வெற்றி பெறும் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்று நாங்க எனக்கு கொடுத்த லேப்ல சொன்னல, ஆவின் பால்லையும் ரசாயனம் கிடையாது, ஆவின் தயிர்லையும் ரசாயனம் கிடையாது, ஆவின் பால் பவுடர் ரசாயனம் கிடையாது. இது நாங்க எடுத்த ரிப்போர்ட் கிடையாது, தனியார் பத்திரிகை குழுமம் எடுத்த ரிப்போர்ட். அதுல பின்னணியா நான் இருக்கிறேன் என்பது அவங்களுக்கு தெரியாது. அந்த பத்திரிகை குழுமத்துக்கு எனது வாழ்த்துக்கள். இதில் நான் தான் இருக்கிறேன் அவங்களுக்கு தெரியாது. நான் ஒரு ஹைகோர்ட் வக்கீல் மூலமா அவங்களே எடுத்தாங்க. அவங்க எடுக்கும் போது போய் ஆவின்னு தான் எடுத்திருக்காங்க, எடுப்ப முடிருக்காங்க. எனக்கு தகவல் சொன்னாங்க, எடுக்கட்டும். நம்ம நிறுவனத்தில் தவறு இருக்கானுங்கிறத நமக்கு தெரியாம எடுக்கட்டும், நம்மளும் அதை பார்ப்போம்னு. இல்ல, அந்த ரிப்போர்ட் வந்து எங்களுக்கு வரல, பவுடர் தான் வந்திருக்கு. எப்ப சொன்னார் உங்ககிட்ட? நீங்க சொன்னார் அவர் ப்ரூவ் பண்ண சொல்லுங்க. அதெல்லாம் அவர் சொல்லலையே. அப்படி எனக்கு தெரியல. நான் தயாரா இருக்கேன். சார், அது வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது. நான் இப்ப நடைமுறையில் சொல்றேன். நான் மந்திரி வந்து 6 மாசம் தான் ஆகுது இந்த பால்வளத்துறைக்கு. இப்ப இதுல வந்து நான் செக் பண்ணதுல உள்ளதான் சொல்லிட்டு இருக்கேன். என்கிட்ட தடை பண்ற அதிகாரி ஏன் இருந்துச்சுன்னா நேற்று மதியமே தடை பண்ணிருப்பேன். அதுக்கு அதிகாரி இருக்காங்க, சுகாதாரத்துறை அதிகாரி இருக்காங்க, பால்வளத்துறை செக்ரட்டரி இருக்காரு, பால்வளத்துறை அதிகாரி இருக்காங்க, சம்பந்தப்பட்ட அதிகாரிகள், அதுக்கு உணவு பாதுகாப்புத்துறைன்னு ஒரு இயக்குனர் இருக்காங்க. இவங்கெல்லாம் சேர்ந்துதான் முடிவு பண்ணணும். எல்லாருக்கும் தகவல் சொல்லிட்டு இருக்கேன். தகவல் சொல்லி நடவடிக்கை எடுப்பாங்க. இப்போ எச்சரிக்கைப்படுத்திருக்கேன் மக்களை. தனியார் எல்லா பாலும் கலப்படம்னு நான் சொல்லையே. தப்பு பண்ணவங்க தண்டனை அனுபவிக்கணும். இப்பயும் சொல்ல சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கப்படும். அது என்னங்கிறது சட்ட வல்லுநர்கிட்ட பேசி தானே முடிவு பண்ண முடியும். நானே சொல்லிட்டு சொன்னா நீங்க உங்களுக்கு எப்படி இது போய் தெரியும் கேட்பீங்களா? அடுத்த கேள்வி. இல்ல, முதலமைச்சர் என்கிட்ட பேசியிருக்காரு, நான் முதலமைச்சர்கிட்ட பேசியிருக்கேன்ல. இதை நீங்க அவங்ககிட்ட கேட்கணும். இந்த ரிப்போர்ட் உங்ககிட்ட கொடுத்துருக்கேன், ஜெராக்ஸ் கொடுத்துருக்கேன். நீங்க எந்த அதிகாரி யார்கிட்ட கேட்கணுமோ இந்த ரிப்போர்ட்டை வச்சு கேளுங்க. என்கிட்ட கேள்வி கேட்டா பதில் சொல்லுவேன். என்கிட்ட கேள்வி நான் தான் நேற்று எல்லாரும் மீடியா வரவழைச்சு 40 பேர் 50 பேருக்கு முன்னாடி பேசிட்டேன். என் கருத்தை சொல்லிட்டேன். ரிப்போர்ட்டை பூரா ஜெராக்ஸ் எடுத்து கொடுத்துட்டேன். இனிமே சட்டமன்றத்தில் கேள்வி எதிர்க்கட்சி தலைவரோ துணைத் தலைவரோ எதிர்க்கட்சி உறுப்பினர்களோ கேட்டாங்கன்னா பதில் சொல்லுவேன். ஏற்கனவே கேட்டாங்க, பதில் சொல்லியிருக்கேன். சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கலான்னு கேட்டாங்க, எடுப்பேன் இருக்கேன். பின்வாங்க மாட்டீங்களான்னு கேட்டார் துறைமுக சாரு. அவர் பின்வாங்க மாட்டேன்னு சொன்னேன். நான் சொன்னதை செஞ்சிருக்கேன். எதுக்கு? அதுல அவருக்கு என்ன ஆசைன்னு தெரியல. பால் முகவர்கள் யார் சார் சொல்றா? பால் முகவர் சங்கம் எல்லாம் தனியா இருக்கு. அவங்க எல்லாம் வந்து அது ஆதரவு கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஒரு ஆளு தான் போய் அங்கங்க டிவியில உட்காந்துக்கிட்டு பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு. அவர் ஒரு ஆளை தவிர மற்ற யாருமே கொடுக்கல. அவர் எதுக்கு இந்த இல்ல தன்னை விளம்பரப்படுத்திக்கிறதுக்காக வந்து பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்காரு. ஆவின் விற்பனை அதிகப்படுத்தினா எனக்கு என்ன கம்சம் வரப்போதா? இல்ல, ஆவின் விற்பனைக்கு நான் முதலாளியா? இதுல எனக்கு 50 லட்சம் பாக்கெட்டு பால் வித்தா மந்திரிக்கு இத்தனை % கமிஷன் சொல்லி இருக்குன்னா நீங்க என்னை கேட்க வேண்டியதான். இது அரசு நிறுவனம், லாபம் வந்து அரசாங்கத்துக்கு தான் லாபம். எனக்கு என்ன இருக்கு? ஆமா, யாரு உண்மையை சொன்னவங்க பூரா கடைசி குற்றச்சாட்டு இதுதான். பணம் கேட்டாரே கொடுக்கலன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. பேசாம இருக்க பணம் வாங்கிட்டா இருப்பீங்க. அப்படிதான் சொல்லுவீங்க. நடவடிக்கை எடுக்கிறத வந்து பொறுத்திருந்து பாருங்க. நடவடிக்கை ஏன் தனியார் நிறுவனம் எல்லா மற்ற பால் எல்லாத்திலையும் கெட்டு போன ரசாயனம் இருக்குன்னு சொல்லலை. நானு அது சாப்பிட வேண்டியதான். ஆவின் பால் வேணாலும் வாங்கி சாப்பிட வேண்டியதான். அமைச்சர் போன் நம்பர் வந்து போன் 12 மணி 1 மணிக்கு வரும். இது அவசர போன் எடுத்தோம்னா ஏதாவது தேவையில்லாம பேசுவாங்க.
நேற்று கூட போன் வச்சு எடுக்கல நான். அது போன் போடு, யாராவது ஒரு இடத்துல உட்காந்துட்டு போன் போடலாம்ல. அது அமைச்சர் அதிகாரின்னு கணக்கு கிடையாது, யாரை வேணாலும் பேசலாம்ல. நான் எது கம்ப்ளைண்ட் பண்ணணும்? சண்டைக்கு வர நேரம் வரட்டும். நடவடிக்கை எடுக்கக்கூடிய அதிகாரிட்ட பூரா சொல்லிடுவேன். நான் சொல்லியாச்சு, நேரத்தை நைட்டே போன் போட்டு சொல்லிட்டேன். நேரம் ரிப்போர்ட்டையும் கொடுத்துருவேன். எல்லாமே அரசு துரித நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கு. ஏற்கனவே நேற்று விரிவாக சொல்லியாச்சு. நீங்கள் எல்லாருமே வந்தீங்க. நான் இப்போ சட்டமன்றத்துக்கு போகணும், நேரம் ஆயிடுச்சு. போயிட்டு வரேன். நன்றி.